सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பரா. சிவாய நம. இன்னைக்கு நம்ம ஆதி கைலாய யாத்திரை அதுக்காக கிளம்பி இருக்கிறோம். இன்னைக்குதான் முதல் நாள். இந்த முதல் நாள் யாத்திரையில நம்ம கொலுசடி அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு ஆசிரமத்துல தங்கி இருக்கிறோம். இந்த யாத்திரை மொத்த 11 நாள். இந்த 11 நாள்ல நம்ம எங்கெல்லாம் போக போறோம்னா மெயினா ஆதி கைலாஷ், ஓம் பர்வத் அண்ட் குஞ்ச் இந்த இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம நேபாள் பார்டருக்குள்ளேயும் போக போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி, பாண்டவபூரி, பாத்தாள புவனேஸ்வர், ஜாகேஸ்வர், பாகேஸ்வர், நேம்கரோனி பாபா, இப்படி நிறைய இடங்களை இந்த பல்மோரா உமாவூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ராத்திரியில சென்னையில சேலத்துல மொத்தம் 9 யாத்திரை வந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம திருநால்வேர் மடத்தின் சார்பாக யாத்திரை இன்னைக்கு முதல் நாள் வந்திருக்கிறோம். நாளைக்கு காலையில நேம்கரோனி பாபா போறோம். இந்த யாத்திரையும் நாட்டின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நடத்தலாம் திட்டமிட்டது. இந்த யாத்திரையில கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் நம்மளுடைய திருநாள்வேர் மடத்தை தொடர்பு கொண்டு இந்த யாத்திரையிலையும் பங்கேற்கலாம். இப்போ நம்ம இந்த குமாவூர் நிஜன்ல தங்கும் போது அதே மாதிரி ஆசிரியர் நம்மளுடைய நல்ல ரூமுங்களும் இது மாதிரிதான் நம்ம போட்டு தங்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த யாத்திரை ரொம்ப சிரமமான ஒரு யாத்திரை. ரெண்டாவது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு யாத்திரை. ஆதி கைலாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா பஞ்ச கைலாயத்துல ஒண்ணு. அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியை கரம் பிடித்து அவர் திருக்கைலாயத்துக்கு போறாரு. அப்போ அவர் திருக்கைலாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தவநிலையில இருந்த இடம் தான் ஆதி கைலாயம் சொல்றாங்க. அப்படி அந்த ஆதி கைலாயம் தான் நம்ம பார்க்க முடியும். திருக்கைலாயத்தை பார்க்க முடியாதவர்கள் நம்ம பாரத தேசத்திலேயே இருக்கின்ற இந்த ஆதி கைலாயத்தை பார்க்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த ஆதி கைலாயத்துல இருந்து திருக்கைலாயத்தை பார்க்கறதுக்கு நம்ம இந்திய ராணுவம் ஒரு பாதை அமைச்சிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம இந்த தடவை அதுவும் கிடைச்சதுன்னா இங்க இருந்து நம்ம திருக்கைலாய பருவத காட்சியும் பார்த்து எல்லாரும் திரும்புற மாதிரி பிளான் பண்ணி இருக்குது. எல்லாருக்கும் யாத்திரை முடியறதுக்கு அடியில் யாம் வழிபடும் என் பேராரையனின் உட்பாதத்தை வலை அவனுடைய பேரருளோடு இந்த யாத்திரையை சுபமாக நடத்தி முடிக்கின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம்.